மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இது வரைக்கும் ஒரு வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு வருகிறார். நிறைய பேர் நினைப்பீங்க மிதுன ராசிக்காரங்க என்ன சார் இது 11ஆம் இடம்ங்கிற அவஸ்தானத்தில் இருக்கிற குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வருகிறதே, இது வரைக்கும் வந்தது எல்லாமே போயிருமா, பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு பயம் கலந்த ஒரு கவலை இருக்கதான் செய்கிறது. பட் உண்மை என்னன்னா இது வேறமான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது தான் உண்மை. அதாவது அது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக போன 12 மாசம் இருந்தாலும் இப்ப அடுத்து வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 12 மாசம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான நீங்க பிளானிங்காக சில விஷயங்கள் காய் நவுத்துறீங்கிற மாதிரி ஒரு படலத்தை கொடுக்க போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதில் ஆதாயம் பெறக்கூடிய விஷயமாகவும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி அதில் போய் கொஞ்சம் ஆதாயம் பார்க்குற மாதிரியும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12ஆம் இடத்துல இருந்து 6, 8, 4ஆம் இடத்தை பார்ப்பதுனால் ஏதோ ஒரு சுப கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஃபியூச்சர்ல அது நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபினான்ஷியலா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரக்கூடியதா, நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள ஒரு சிந்தனை ஓட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே வரும். அதாவது ஒரு சின்ன இடத்தை கொடுத்து இன்னொரு பெரிய இடம் வாங்குறது, அல்லது ஒரு வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, மேல் 2வது மாடி கட்டுறது, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு சுப செலவுகள் செய்கிறது, சுப முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ ஒரு விற்கணும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா விசாவே கிடைக்கல, ஒரு வருஷம் 2-3 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்கிறவங்களுக்கு இன்னொரு ரீஅப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்ம பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அது வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழிலாக சேர்ந்து நம்ம பண்ணி ஒரு 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 தொழிலையோ ஒரு விஷயத்தையோ நாம எதிர்பார்த்து ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக 2023-24 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் இது வேற விதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க போதே ஒழிய இது ஒரு பெரிய விரயத்தையோ ஒரு பெரிய பாதிப்போ கொடுக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 முடிந்து விட்டது. ஸோ அதனால ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுன ராசிகள் கட்டாயம் இல்லை. இது குரு தசை நடக்கக்கூடியவங்களுக்கும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியான சில விஷயங்களை நல்லாவே நடக்கக்கூடியது நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதுதான் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 மதிப்பெண்கள் பெறக்கூடிய பலாபலன்கள் உள்ள ஒரு விசேஷமான ஒரு குரு பயிற்சியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் தவிர இது உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கிறது, உங்களோட தசாபுக்திகள் இப்போ கரெக்ட்ல என்ன போயிட்டு இருக்குங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.